கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த உபவாச ஜெபத்துக்கு வருகை தந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பதாக. பிரியமானவர்களே, எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களே என்கிற இந்த தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடந்த வாரம் நம்முடைய திருச்சபையிலே நடைபெற்ற ஒரு நாள் வேத தியான கூடுகையில திரியேக தேவனை குறித்தும் திருச்சபை குறித்த அதிகமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள ஆண்டு உதவி செய்தார். இந்த நாளிலும் உங்களோடு கூட எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களே என்கிற ஒரு கோணத்துல நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கு ஆசாரியர்கள் வேறு விசுவாசிகள் வேறு என்கிற கோணங்களில பலவிதமான ஊழியங்களும் பலவிதமான சபை அமைப்புகளும் காணப்படுகிறது. அதெல்லாம் வேதத்திற்கு எதிரானவைகளே. ஏனென்றால் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குள்ள பாரதூர வித்தியாசத்தை இக்கால ஊழியர்களும் தேவ பிள்ளைகளாகிய நாம் யாவருமே அறிந்து வைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். பொதுவா புது உடன்படிக்கையினுடைய சத்தியங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார்கள் என்கிற உயர்தரமான சத்தியங்களை நீங்களும் நானும் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்க முடியும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் என்கிற சத்தியங்களை நீங்களும் நானும் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனமானது வெளிப்படுத்தல் 1:6 என்கிற இந்த வசனத்தை தொடர்ந்து இன்னொரு சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று இந்த 5வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எவ்விதமாய் கூறுகிறார். அப்ப அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு சபையை குறித்த வெளிப்பாடு கிடைத்தது. அங்கேதான் சொல்லுகிறார், சபையானது பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறது. அதை தொடர்ந்து கீழே வாசிக்கும் போதும் 9வது வசனத்துக்கு வரும்போது, அதாவது 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ புது உடன்படிக்கையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற புது உடன்படிக்கையின் சபையை தேவன் எவ்விதமாய் அழைக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று 5ஆம் வசனத்திலே பார்த்தோம். இந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட விதமாய் இருந்தாலும் சரி, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் வழிநடத்தப்பட்ட விதமாய் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு நபர்களுடைய இந்த அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளை பார்க்கும்போது சபையானது பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்திற்கென்று கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நீங்க பழைய உடன்படிக்கையிலுடைய ஊழியத்தை கவனிப்பீர்கள் என்றால், யாக்கோபின் சந்ததியில் எழும்பின 12 கோத்திரங்களிலே ஒரே ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரத்தை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டு
அவர்களை மாத்திரம் பிரத்யேகமாக தேவன் அபிஷேகத்துக்கு உட்படுத்தி அவர்களுக்கென்று விசேஷித்த பரிசுத்த வஸ்திரங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறதையும் அவர்களுக்கென்று விசேஷித்த பணிவிடைகளையும் ஏற்படுத்துகிற சங்கதிகளை யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் ஆகிய புஸ்தகங்களிலே நீங்களும் நானும் வாசிக்க முடியும். அவர்கள் மாத்திரம்தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிவிடைகளையும் பலிபீடத்துக்கு அடுத்த வேலைப்பாடுகளையும் செய்ய தகுதி பெற்றவர்கள் என்பதை பழைய உடன்படிக்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த ஒரு கோத்திரத்தார் மாத்திரமே, மற்ற கோத்திரங்கள் உள்ள வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் உள்ளே வந்து பணிவிடை செய்வதற்கு எவ்வித அதிகாரத்தையும் உரிமையையும் தேவன் மற்ற கோத்திரத்தாருக்கு கொடுக்கவில்லை. இதுதான் பழைய உடன்படிக்கை. இன்றைக்கும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. 98 அல்லது 99% இன்றைக்கு சபை அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் அல்லது குறிப்பிட்ட 2 பேர், அவ்வளவுதான். அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே தான் மற்ற எல்லாரும் அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது புது உடன்படிக்கையின் சபைக்கு லட்சணம் அல்ல. இதை கர்த்தருடைய சபை உணர்ந்து கொள்ளணும். அதுக்காக தான் உங்களோடு கூட இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை, இந்த சத்தியங்களுடைய தாற்பயத்தை எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களே என்கிற இந்த தலைப்புல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சத்தியத்தினுடைய ஆழமான பகுதி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை குறித்த ஒரு தெளிவை நான் முதற்க நான் உண்டாக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியம் இன்னொரு விதத்துல நமக்கு வேறு, அதாவது விழுகைக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது, தந்திரமான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. அப்ப எல்லாரும் ஆசாரியர்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நானும் என்ன செய்வேன், மைக்க பிடிப்பேன், நானும் முன்னால வந்துருவேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்காக இது காண்பிக்கப்பட்டது அல்ல. எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் என்னை மட்டும் தான் அழைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மனிதனையோ மனுஷியையோ முதன்மைப்படுத்துவதற்கு புதிய ஏற்பாட்டு சபையிலே அல்லது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பின புதிய ஏற்பாட்டு கால சபையிலே அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு, அப்படிப்பட்ட அமைப்புக்கு புது உடன்படிக்கையிலே இடம் இல்லை. ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்காவது ஒரு சந்தேகம் ஏற்படுமே ஆனால், நீங்க தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல தொடர்புக்கு நம்பரை கொடுத்துருக்குறோம். நீங்க தாராளமா போன் செய்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். ஆனா வேதத்துக்கு விரோதமா நீங்க போகிறத தேவன் ஒரு காலம் விரும்புகிறது இல்லை. நாங்களும் அப்படிதான் ஒரு காலம் விரும்ப மாட்டோம். வேதத்துக்கு புறம்பா, வேதத்துக்கு முரண்பாடா 80 வருஷமா 100 வருஷமா 150 வருஷமா என்ன அமைப்பை யார் கொண்டு வந்தாலும் அதை நாங்க எதிர்த்து புறக்கணிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம். வைராக்கியம் உள்ளவர்களாகவும் தேவன் இருக்கும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். வேதத்துக்கு முரண்பாடா எவ்விதமான அமைப்பையும் ஏற்றுக்கொள்ள, ஏற்படுத்த தேவன் யாருக்கும் அதிகாரம் கொடுக்கிறது இல்லை. அதை தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் எல்லாருமே கர்த்தருக்கு ஏதாவது ஒரு வகையில ஊழியத்தை செய்வதற்கென்று அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார்கள் என்கிற வெளிச்சத்தை நம்மில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு கால சபையை கவனிப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லும் போது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஊழியக்காரர்கள் அவயவங்கள், விசுவாசிகள் வேற அப்படிங்கிற அர்த்தமா? இல்ல. ஊழியர்களா இருந்தாலும் சரி, அல்லது ஊழியர்கள் அல்லாத தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அதனாலதான் நாம் பார்த்த 1 பேதுரு 2வது அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்திலையும் பார்த்ததான அந்த 3 வசனங்களையும் பார்க்கிறோம். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக சபை அடையாளப்படுத்தப்படுகிறது. இதை தேவ பிள்ளைகள் விளங்கி கொள்ளணும். இந்த சத்தியத்தை ஏன் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னா, பல இடங்களில நூதனமான உபதேசங்கள் பிரசங்கிக்கப்பட்டு அதன் மூலமாய் அநேகர் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள். அதனால நீங்களும் நானும் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனாலதான் சபைன்னா என்ன,
சபையினுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோடு கூட விஸ்தாரமாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது என்ன? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவிக்கேற்ற பலிகள் அப்படி சொல்லிட்டாலே அது மாம்சத்துக்கு ஏதுவானது அல்ல அப்படிங்கிற ஒரு பொருள் அங்க இருக்கிறத நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. அப்ப மாம்சத்துக்கேற்ற பலிகளை பழைய உடன்படிக்கையில ஒரு குறிப்பிட்ட சந்ததியார் மட்டும்தான் செலுத்தி வந்தாங்க. நீங்க பாருங்க, நிறைய விதங்கள்ல பெரிய பெரிய போதக பிதாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட இவ்விதமாய் சொல்லி ஜனங்களை திசை திருப்ப பார்க்கிறார். என்ன சொல்றாங்க? நாங்க தான் ஆசாரியர்கள், நாங்க தான் லேவியர்களாக, ஆவிக்குரிய லேவியர்களாக இருக்கிறோம், அதில் நாங்க மட்டும்தான் உங்களை நடத்துவோம், வேற யாரும் புத்திமதி சொல்லக்கூடாது, நாங்க தான் ஜோம் பண்ணுவோம், வேற யாரும் மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணக்கூடாது, ஊழியர்கள் எங்களிடத்துலதான் எல்லா அதிகாரம் பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அதிகாரத்தையும் ஆணவத்தையும் காண்பிக்கிற எந்த ஊழியக்காரனும் புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரன் அல்ல. இதை கர்த்தருடைய சபை விளங்கிக் கொள்ளணும். அதுக்காக இவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதெல்லாம் இன்னொரு விதத்துல சொன்ன பைத்தியக்காரத்தனம், புத்தியினமை ஒழிய இது புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் காண்பிக்கப்பட்ட ஒழுங்கல்ல. நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தா. இப்படி இருக்க நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போதும் கூட, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் என்று அங்கு வேதம் சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை தேவன் தந்திருக்கிறார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷை குறித்து, தீர்க்கதரிசன காரியங்களை குறித்து பேசப்பட்டு வருகிற 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலும் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை கவனித்து பாருங்க. உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், இவ்விதமா ஒருவன் விண்ணப்பம் பண்ணு. இவ்விதமா சபையானது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல நாங்க மட்டும்தான் ஆசாரிகள் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு எவ்விதமான இடமும் புது உடன்படிக்கையில இல்லை. அதுக்காக எல்லாரும் மைக்க தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு. சிலருக்கு விசேஷித்த பொறுப்பு இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல ஆண்டவர் காண்பித்து கொடுக்கும் போது 20, 21, 22 ஆகிய வசனங்களை பார்க்கும் போது, ஒரு வீட்டுல கனமான பாத்திரமும் இருக்கு, கனவீனமான பாத்திரமும் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா ரெண்டுமே என்ன செய்யும்? பயன்படதான் செய்யும். வீட்டுக்குள்ள இருக்கிற, ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்டுக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற பொருள், அது ஒரு ஏசியா இருக்கலாம், ஒரு வாஷிங் மிஷினா கூட இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு ஃப்ரிட்ஜா கூட இருக்கலாம், அல்லது ஏன் ஒரு தங்க நகைகள் கூட இருக்கலாம், அது கூட ரொம்ப புரோஜனத்துக்கு இருக்கு. அதே போல வீட்டுக்கு வெளியில கிடக்கிற செருப்பு கூட புரோஜனத்துக்கு தான் இருக்கு. வீட்டுக்கு வெளியில ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சிருக்கிற கூட காலை கழுவுறதுக்கு புரோஜனமா இருக்கு இல்லையா? புரோஜனம் இல்லையா? புரோஜனமா இருக்கு. வீட்டுக்கு வெளியில கிடக்கிற ஒரு என்னது ஒரு முருங்கைக்காய் பறிக்கிற ஒரு கம்பா இருந்தா கூட அது புரோஜனமா இருக்கு. அது ரொம்ப முக்கியமான பொருள் இல்லை, ஆனா அது புரோஜனப்படுதா இல்லையா? படதான் செய்யுது. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை குறித்து 2 தீமோத்தேயு, நான் நினைக்கிறேன் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் எத்தனை வசனத்துல இருந்து இருக்கு? 19ல இருந்தா 20ல இருந்தா? 20ல இருந்து இருக்கு. 20, 21, 22 பார்க்கும்போது அங்க வேதம் அவ்வளவு அழகா சொல்லுகிறது. இது எதுக்காக காமிச்சு கொடுக்கிறாருன்னா, உபதேசத்தை குறித்த விஷயங்கள்ல தான் பகிர்ந்து கொள்கிறார். சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நடந்தாயிற்று அப்படின்னு சொல்லி கூட சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் சொல்லுகிற காரியங்களை அங்கே மேலே காண்பித்து கொடுத்து, அப்போ ஊழியமானது எவ்விதமா இருக்கணும் அப்படிங்கிற காரியங்களை காண்பித்து கொடுக்கும்போது கனமான கனவீனமான எல்லா காரியங்களையும் ஒரு சபையில பார்க்க முடியும். அதோட அர்த்தம் உடனே மற்றவங்களை அற்பமா நினைக்கணுங்கிறதுக்கு அல்ல. சிலருக்கு சின்ன பொறுப்பை கொடுக்கிறார், சிலருக்கு ஒரு பெரிய பொறுப்பை தேவன் தருகிறார். ஆனா எல்லாருமே கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் பைபிள் சொல்லுது. அப்படித்தானே 1 பேதுரு 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லிதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் புது உடன்படிக்கையின் சபையை, ஒட்டுமொத்த அந்த சபையை
எவ்விதமான பாகுபாடு இல்லாமல் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டி எழுப்பி வரும்போது இங்கே ஆசாரியர்கள் வேறு விசுவாசிகள் வேறுங்கிற எவ்விதமான வேறுபாடும் இங்கே கிடையாது. சவால் அப்படின்னா இந்த வசனம் தான் நமக்கு சவால் விடுது. அதனால நான் ஒரு சவாலை வைக்கல. இது பார்க்க நூதனமா தெரியும். இது நூதனம்லாம் கிடையாது. என்ன இது 80 100 வருஷமா 150 வருஷமா இருந்த அமைப்பை நீங்க திடீர்னு மாத்த நினைக்கீங்க. நான் மாத்த நினைக்கல. குருட்டாட்ட நமக்கு தான், நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்கு. நம்ம இப்ப இதுவரைக்கும் இப்ப எதைத்தான் பார்த்துட்டு வந்தோம். அதனாலதான் உங்கள்ட்ட நான் இதுக்கு முன்பாகவே பகிர்ந்து கொண்டேன். அது கத்தோலிக்க மார்க்கமா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ மார்க்கமா இருந்தாலும் சரி, லுத்தரன் மார்க்கமா இருந்தாலும் சரி, இண்டிபெண்டா இருக்கக்கூடிய சர்ச் ஆஃப் காட் ஏஜி என்கிற அப்படிப்பட்ட மார்க்கமா இருந்தாலும் சரி, ஏன் அப்போஸ்தல சபைன்னு சொல்லிடுறாங்களே அவங்களா இருந்தாலும் சரி, தாங்கள் தனித்து நிற்கிறார்கள். தாங்கள் தான் ஆசாரியர்கள் அப்படிங்கிற ஆசாரியத்துவத்தை உடையவர்கள். மற்றவர் எல்லாரும் எங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற நூதனமானதை கொண்டு வர்றத எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? இது கேள்வி. புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. அப்ப எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? புது உடன்படிக்கையில முதன்மையான ஸ்தானத்துல சில அப்போஸ்தலர்கள் இருந்தாலும், சில ஊழியக்காரர்கள் தேவன் பவுல், பர்னபா, தீமோத்தேயு, தீத்து அப்படி சில ஆக்கில, பிரிஸ்கிலா சில முக்கியமான ஆட்களை ஆண்டவர் எழுப்பி இருந்தாலும் மற்றவர்களையும் பரிசுத்த பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களும் ஏதாவது ஒரு வகையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் புது உடன்படிக்கையின் சபை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, கூட்டி கட்டி எழுப்பப்பட்டும் வருகிறது. அதனாலதான் ஆவிக்கேற்ற பலிகளை ஒரு குறிப்பிட்ட சாராதான் செய்வாங்க அப்படிங்கிறது அல்ல. அந்த காலத்துல ஏன் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டும் தேவன் வச்சிருந்தார் அப்படி சொன்னா, நல்ல கவனிங்க. அன்னைக்கு மாம்சத்துக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடியதுதான் இருந்தது. இந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். மாம்சத்துக்கேற்ற பலிகளை தான் அவங்க செலுத்தி வந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க? புறா குஞ்சுகளை பலி செலுத்துவதும், ஆட்டுக்கடாவை பலி செலுத்துவதும், மாட்டு பலி செலுத்தும், இப்படி கடா, ஆட்டுக்கடா, இப்படியா வெள்ளாட்டுக்கடா அப்படி சொல்லி ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்துகிற வழக்கத்தை, மாம்சத்துக்கேற்ற பலிகளை செலுத்துகிற அந்த பணிவிடைகளை தான் அன்றைக்குள்ள ஒரே ஒரு கோத்திரத்தாராகிய லேவி கோத்திரத்தார் ஆசாரிய கூட்டமா செய்து வந்தார்கள். ஆனா புது உடன்படிக்கையில் அப்படி அல்ல. புது உடன்படிக்கையினுடைய பலிகள் என்பது மாம்சத்துக்கு ஏற்றதல்ல, ஆவிக்கு ஏற்றது. அதனாலதான் புது உடன்படிக்கை குறித்த வெளிச்சத்தை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லும் போதும் கூட அது மையினால் அல்ல, அது கற்பலகைகளினால் அல்ல, மையினால் அல்ல, அது தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிற வெளிச்சத்தை நீங்களும் நானும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் கூட 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு ஏதுவாக ஆவிக்கேற்றதா என்ன செய்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல யுத்தம் செய்யக்கூடிய அந்த ஆயுதங்கள் என்பது ஆவிக்கேற்றதா இருக்கிறது, மாம்சத்துக்கு ஏற்றதா அல்ல. அதனாலதான் புது உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தும் போது யாவரையும் ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இந்த வசனத்தை நிறைய இடங்கள்ல காமித்து கொடுக்க மாட்டாங்க. காமிச்சு கொடுக்கறதுனால நாங்கள் பெரியவர்கள் அப்படிங்கிறத சொல்ல வரல. ஏன் காண்பித்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு, அது வேலை செய்து கொண்டோ வேலை செய்யாமலோ கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு எழுப்பி விடுவார்கள் என்கிற அச்சம் கூட போதக பிதாக்களுக்கு இருக்கலாம். நான் குற்றப்படுத்துற முகாந்தரமா சொல்லல பிரியமானவர்களே. சபை இதை உணர்ந்து கொள்ளாதனாலதான் இன்னைக்கு 30 வருஷமா 40 வருஷமா அடிமைப்பட்டிருக்கிற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன நினைக்கீங்க? இந்த வசனத்தை பார்க்க மாட்டேங்காங்க. 24 மணி நேரமும் பைபிள் நம்மகிட்ட தானே இருக்கு, சபையாட்ட தானே இருக்கு, என்னத்தையோ கேட்கணும்னு சொல்லி போறாங்க. இந்த பைபிள் இங்க தானே இருக்கு, பைபிளை படிக்கணுமே, இந்த பைபிள்ல எவ்வளவு வெளிச்சங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தணும். நிறைய பலிகள் இருக்கு. இப்ப எபிரேயர் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா, எபிரேயர் 13வது அதிகாரத்துல அங்கே 15 மற்றும் 16 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் என்று வேதம் சொல்லுது. உதடுகளின் ஸ்தோத்திர பலி, அந்த பலி இருக்கு. அப்ப தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலிகளை பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள்.
ஏன்னா இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். அப்ப பலிகள் அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்கேற்ற அந்த பலிகளை பாருங்க. அப்போ இந்த பலிகள் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் காமிச்சு கொடுக்காரு பாருங்க. அப்ப கர்த்தரை துதிக்கிற துதி, அந்த துதி பலி இருக்கிறது. அத உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அதை தொடர்ந்து சொல்லும்போது நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவது, அந்த இதுவும் நல்ல தேவனுக்கு ஏற்ற அந்த பலிகளா இருக்குன்னு சொல்லி சொல்றார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் இல்ல, நீங்க வேதத்துல நம்மையே ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி மன்னிக்க ரோமர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியா அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கணும் சொல்லுங்க? பலி செலுத்தக்கூடிய இடத்துல யாரெல்லாம் இருக்கிறா? ஆசாரிகள் சொல்லி ஒரே ஒரு கூட்டத்தார் அப்படி இருக்காங்களா? நம்ம எல்லாரும் இருக்கிறோமா? சொல்லுங்க. ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். பலியை ஒப்பு கொடுக்கிறது ஆசாரியனுடைய வேலை மட்டும்தானே. அப்ப இது ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்டதா? சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள், ஊழியக்காரங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டதா? இந்த ஜீவபலிய சரீரங்களை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறது அன்னைக்கு அப்படித்தானே. சரீரங்களை, மிருகத்தினுடைய சரீரங்களை பலியா ஒப்பு கொடுத்தாங்களே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்களே. அப்ப இது யாரை பத்தி சொல்லியிருக்கு? சபை, ஒட்டுமொத்த சபைக்கு சொல்றாரா, இல்ல இன்னைக்கு ஒரு நூதனமான உபதேசமா இவர்தான் போதகர், எல்லாரும் இவங்களுக்கு கீழே அடிமைப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது போல அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படிப்பட்ட உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க? இல்லை. வேத வசனத்தை சரியாய் பகுத்து ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல சபைக்கு தான் சொல்றாரு, உங்களை ஜீவ பலியான செய்ய ஒப்பு கொடுக்குன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஒரு இடத்துல நான் உகந்த காணிக்கையாக தேவனுக்கு பிரியமான உகந்த அந்த பலியாக, சுகந்த பலியாக நான் வரப்பற்றி கொண்டேன்னு சொல்லி ஜனங்கள் அன்பாய் கொடுக்கிற, ஊழியர்களுக்கென்று கொடுக்கிற அங்க வெகுமதியை குறித்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலையும் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல அப்ப ஒரு நல்ல ஒரு பலிக்கு அடையாளமாகவே உதாரத்துமாய் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறத ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார். அப்ப சொல்லுங்க, பலிய பாருங்க, வாசிங்களேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, உகந்த பலியை செலுத்துறது யாருதான் செலுத்துவா? பழைய உடன்படிக்கையில ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான பலி, அவங்க பலி செலுத்தும் போது சுகந்த வாசனையான பலின்னு சொல்லி இருக்கு. சுகந்த வாசனையான பலி வெளிப்பட்டது. தேவனுக்கு உகந்த பலி, பார்த்துக்கங்க, பைபிளை பார்த்துக்கங்க, தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக அப்படின்னு சொல்றார். அப்ப அதை நான் உகந்த பலியாக என்ன செஞ்சேன், பெற்றுக்கொண்டே சொல்றார். இப்ப யாருக்கு செலுத்தின பலி சொல்லுங்க? யாருக்கு கொடுத்தது தேவனுக்கு உகந்த பலியா இருந்தது? விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தது. ஆசாரியர்கள் தானே உகந்த பலியை செலுத்த முடியும். விசுவாசிகள் செலுத்த முடியுமா? ஆமா, விசுவாசிகள் தான் செலுத்தியிருக்காங்க. அதனாலதான் பிரியமானவர்களே, வசனங்களை கொஞ்சம் தெளிவா பார்த்துருங்க. ஏன்னா பலி செலுத்தக்கூடிய இடத்துல எல்லாரையுமே, அதான் பைபிள்ல வாசிக்கிறோம், அந்த பலி எழுத்தின்படியான பலி கிடையாது. இன்னைக்கு போதக பிதாக்களும் எதுவும் செய்யல. போதகர்களா ஒருவேளை ஆண்டவர் எங்களையும் ஊழியர்களா வச்சிருக்கிற, நாங்களும் என்ன செய்யறது இல்லை, ஆடுகளையும் மாடுகளையும் என்ன செய்யல, கர்த்தருடைய சமூகத்துல பலி செலுத்தல. அதெல்லாம் ஊழியம், அது பழைய ஏற்பாட்டு காலம், அதோட முடிஞ்சிச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு அப்படின்னு சொல்லிதான் 1 பேதுரு 2:5 நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அப்ப ஆவிக்கேற்ற பலிகள், இதைத்தான் உங்களோடு நான் இன்னைக்கு விஸ்தாரமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த ஆவிக்கேற்ற பலிகளை தான் ஒரு சில இடங்கள் நான் பார்க்கும்போது இவ்விதமா இருக்கு. நன்மை செய்ய, தான தர்மம் பண்ண, இப்படிப்பட்ட பலிகளை குறித்து சொல்றார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி சொல்றார். சரீரங்களையே தேவனுக்கு ஒப்பு கொடுக்க, முழுவதும் அர்ப்பணிக்கிற ஜீவ பலியை குறித்தும் ரோமர் 12:1 நாம் பார்க்கிறோம். இவ்விதமா பலிகளை செலுத்தக்கூடிய பல தரப்பட்ட அந்த வசனங்களின் அடிப்படையில நாம் பலிகளை செலுத்தக்கூடிய ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் என்கிற வெளிச்சத்தை நாம் கட்டாயமாக அறிந்து அதில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம்.
ஆண்டவருக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அதுல நூதனமான உபதேசத்துக்குள்ள இடம் கொடுத்துறாதீங்க. அப்படி ஒருவேளை பலிகளை செலுத்தக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் இருக்கு அப்படின்னா, ஸ்தோத்திர பலி இருக்கு, அதுவும் தேவனுக்கு ஏற்ற பலிதான், நன்மை செய்யறது. அப்ப அது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் சொல்லப்பட்டது அப்படிங்கிற தவறான இடத்துக்குள்ளே நாம் போய்விடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அது என்ன ஆவிக்கேற்ற பலிகள்? வாசிக்க கேட்கலாம், மீண்டும் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை மீண்டுமாய் வாசிக்க கேட்கலாம். ஜீவனுள்ள கற்களை போல அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். இந்த 5ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது கவனிங்க, ஜீவனுள்ள கற்களை போல, லிவிங் ஸ்டோன்ஸ், ஆஸ் லிவிங் ஸ்டோன்ஸ், மறந்துடக்கூடாது. கற்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது ஜீவனுள்ள கற்களை போல அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஜீவனுள்ள கல் ஆகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அப்படின்னு தான் முடியுது. நல்லா கவனிங்க, ரெண்டுமே ஜீவனுள்ள கல்லு தான். ஆனா ஒண்ணு ஒருமையில இருக்கு. 4ஆம் வசனத்துல ஒருமையில இருக்கு, 5ஆம் வசனத்துல பன்மையில இருக்கு, சிங்குலர் ப்ளூரல். அப்ப ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜீவனுள்ள கல் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 5ஆம் வசனத்துல பன்மையில சொல்லப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள கற்கள் யாரு? கர்த்தருடைய சபை, நம்ம தான். அப்ப ஜீவனுள்ள கற்களை போல வாசிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வர்றாருன்னா, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. 2 விதமா கட்டப்பட்டு வரும். ஒன்னு நல்லா கவனிக்கணும், ஒன்னு மாளிகை, ஆவிக்கேற்ற மாளிகை, இன்னொன்று பரிசுத்த ஆசாரிய கூட்டம். இந்த 2 விதமா என்ன செய்யப்படுகிறது? சபை கட்டப்பட்டு வருகிறது. அப்ப தேவனுடைய மாளிகை அப்படின்னு சொல்ல இருக்கு. இதைத்தான் நம்ம எபேசியர் 2வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை பார்க்கும் போதும், கர்த்தருக்குள்ள, அதாவது மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள்ல நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்ப சபையானது முதல்ல என்ன எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு கட்டடத்துக்கு அடையாளமா காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தானே காண்பிக்கப்படுது. அதுக்காக மாளிகையை கட்டுறது கிடையாது. இன்னைக்கு மெகா சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான கோபுரம் அப்படின்னு சொல்லி, அல்லது மிக பிரம்மாண்டமான கூடாரம் என்று சொல்லி அப்படி எழுப்புகிறத குறித்து இங்கு சொல்லப்படல. அதுதான் நீங்க அந்த வசனத்தை தெளிவா கவனிக்கணும். ஆவிக்கேற்ற மாளிகைன்னு தான் இருக்கு, மாம்சத்துக்கு ஏற்ற மாளிகைன்னு போடல. பாத்தீங்களா? ஆவிக்கேற்ற மாளிகைன்னு இருக்கு, பேலஸ் இருக்கு. உடனே இப்படி போயிருவாங்க, மூலப்பதத்துல பேலஸ் இருக்கு. அப்ப ஆவிக்கேற்றதுக்கு என்ன போட்டிருக்கு? பளிங்கு தரை அப்படின்னு போட்டிருக்குதா? அப்படி போட்டுதான் சொல்லுங்கப்பா, பார்த்துரும். அதுக்கு அர்த்தம் சொல்ல மாட்டாங்க, சொன்னா மாட்டிக்கிடுவாங்க. அல்ல, மாளிகைங்கிறத மட்டும் உருவிட்டு, அப்ப பாருங்க, கர்த்தருக்கு நீங்க பெரிய வீட்டுல இருக்கீங்க, கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய பைசாவை பிடுங்குகிறதுக்கு பலரும் இன்றைக்கு துணிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ. வேதத்தை கவனிங்க பிரியமானவர்களே. இந்த வேதம் என்ன சொல்லுது? ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வர்றோம். பரிசுத்த, அதாவது ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டம் சொன்ன உடனே பழைய ஏற்பாட்டை பார்த்து ஆடுகளை பலி செலுத்தணும்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு தான் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு உயிரற்ற, அதாவது பில்டிங் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்க்குற மாதிரி இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா பர்சன், ஒரு நபர் அப்படிங்கிறத பார்க்குற போல இருக்கு. இப்ப தேவன் இப்ப இந்த வெளிச்சத்துல என்ன காமிக்கிற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பலிகளை குறித்த பிரமாணத்தை மோசைக்கு தெரியப்படுத்தல. முதல்ல எதை தெரியப்படுத்தினான்னு கேட்டா, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டட அமைப்பு போல ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும். இதை குறித்த வெளிப்பாடு சொல்லிட்டு தான் அதற்கு பிறகு பலிகளுக்கு அடுத்த பிரமாணத்தை ஆண்டவர் தெரியப்படுத்த சித்தம் கொண்டா. அதனாலதான் லேவியராமத்துக்கு பிற்பாடு யாத்திராமம் கிடையாது, யாத்திராமத்துக்கு பிற்பாடுதான் லேவியராமத்தை கொண்டு வருவார். அதனாலதான் யாத்திராமத்தின் புஸ்தகம் இப்ப நீங்க எடுக்க வேண்டாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா,
என்னெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும்னு சொல்லி அந்த பனிமுட்டைகளை குறித்து, அதை கட்டி எழுப்புறது குறித்து, ஒரு கூடாரத்தை எழுப்புறது குறித்து தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனா நீங்க பலிகளை குறித்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டாலும் எதை முதன்மைப்படுத்துவார் அப்படிங்கன்னா, இதைத்தான் முதன்மைப்படுத்துவா. முதல்ல இது எவ்வளவு அளவு இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு உயரம், எல்லாத்தையும் குறித்த ஸ்ட்ரக்சர், அதுக்கு என்னெல்லாம் பொருத்தப்படணும், இதை எப்படி உண்டாக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவார். அதுக்கு பிறகுதான் பலிகளை குறித்ததையும் யாத்திராமத்துல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யாத்திராமம் 28, 29 பலிகளை குறித்த பிரமாணத்தையும் கொண்டு வர்றார், நான் இல்லைன்னு மறுக்கவில்லை. ஆனா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பிறகுதான் அந்த பலிகளுடைய பிரமாணத்தை கொண்டு வர்றார். அதுதான் நம்ம இவ்விதமா பார்க்க வேண்டியது இருக்கு. விசேஷமா எவ்விதமா பார்க்கணும்னா, யாத்திராமம் 25 40 வரையும் இந்த கூடாரம் எல்லாம் அமைக்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டு அதுல தேவ மகிமை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை அதை மூடுறத 40வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அதுக்கு அப்புறம் ஆண்டவர் எடுக்கிற விசேஷத்தை பார்த்தீங்கன்னா, லேவியராம ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எதை குறித்த பிரமாணம் வந்துகிட்டே இருக்கும்? பலிகளை குறித்த பிரமாணம். மாளிகை குறித்த பிரமாணம். அது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, அது முதல்ல கூடாரத்தை குறித்த பிரமாணம். ரெண்டாவது எதை குறித்த பிரமாணம்? பலிகளை குறித்த பிரமாணம். அப்ப பேதுருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது இதே போலதான் வெளிப்படுத்துறார். அங்க மாம்சத்தின்படியான கூடாரம், மாம்சத்தின்படியான பலிகள். இங்க ஆவிக்கேற்ற கூடாரம், ஆவிக்கேற்ற பலிகள். அதனாலதான் இதில் தெளிவு இருக்கணும். அப்புறம் மாளிகைன்னு சொன்ன உடனே இங்க ஒரு மெகா சர்ச்சை கட்டணும்னு சொல்லி எந்த கட்டளையும் வரப்போறது இல்லை. வந்ததுன்னா அந்த வசனத்தை வச்சு பிடிச்சிடணும், ஊழியர்ல பிடிச்சிடணும். நீங்க தெரியும், நாளைக்கு ஒருவேளை இது செல்வகுமார் ஒருவேளை ஐயா இந்த இது அதை கட்டணும், இதை கட்டணும், அவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்க கேட்கறதெல்லாம் புது உடன்படிக்கையில கிடையவே கிடையாது. சொந்தமா ஒரு பெரிய பில்டிங்கை கட்டணுங்கிறது புது உடன்படிக்கையில எங்கேயுமே கிடையாது. ஒருவேளை ஒரு மரத்துல கூடிய கர்த்தரை ஆராதிக்கலாம், அல்லது இதை போல ஒரு செட்டப், ஒரு கூடாரத்துல கர்த்தரை ஆராதிக்கலாம். ஏன் வேற வழி இல்லை, வசதி இல்லை, யார்ட்டையும் போய் டொனேஷன் கேட்கக்கூடாது, பணம் சொல்லி கேட்டும் இப்போ ஒரு பெரிய கட்டடத்தை கட்டக்கூடாது. ஏன்னா பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேற இருக்கு, பணம் போகக்கூடாது. அப்ப என்ன செஞ்சிடணும்? இப்ப யார் மனமோ வர்றாங்களோ அவங்க வீட்டுல வச்சு என்ன செய்யலாம்? கர்த்தருடைய சபையா கூடி வரலாம். புது உடன்படிக்கையில எழுத்தின்படியான கட்டடம் கிடையாது. நம்ம தான் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம்னு பைபிள் சொல்லுது. தயவுசெய்து சொல்ற, அடிக்கடி கேட்கிறதா இருந்தாலும் இந்த வசனத்தை மீண்டும் கேளுங்க. நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வாசிக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களான்னு கேட்கிறார். அவன் கட்டடத்துக்கு நேரா போயிட்டாங்களான்னு தெரியல, அதான் கேட்கிறார். சொல்றார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். ஆக தேவனுடைய ஆலயம் என்பது எதுங்க? சொல்லுங்க, யார் தேவனுடைய ஆலயம்? சத்தமா சொல்லுங்க. நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இப்ப இது ஆலயம், இப்ப எங்க இருக்குது? இது ஆலயம், இதே சொல்லல ஆண்டு, இதைத்தான் சொல்றார். இது இன்னைக்கு இருக்கும், இல்லாம போகும். ஒரு திடீர்னு இங்க இருப்போம், திடீர்னு மழையில பெஞ்சு ஒரு மாதிரி ஏதாவது ஆனாலும் ஆகலாம், புயல் ஏதாவது ஆனாலும் ஆகலாம். புயல் அடிச்சாலும் இது கவுந்தாலும் கவுரட்டும். ஆனா இதுதான் என்ன செய்யக்கூடாது? கவுந்துடக்கூடாது. இந்த சபை தான் என்ன செய்யக்கூடாது? கவுந்துடக்கூடாது. இது இருக்கும், இருக்காது, காத்து பலமா அடிச்சுன்னா சரிஞ்சே போயிரும், இந்த தகரெல்லாம் சரிஞ்சே போயிரும். இது அல்ல, இதை குறித்து தான் கர்த்தர் கவலைப்படுறார். அப்ப இதுக்குள்ள இல்ல, இதுக்குள்ளதான் அவர் இருக்கிறாருங்கிறது வெளிச்சத்தை நீங்க அறியணும். நம்ம எப்போ கூடி வர்றோமோ நமக்குள்ளே உலாவுகிறார், நமக்குள்ளேயே உலாவி வருகிறார், நமக்குள்ளே உலாவுகிறார், நம் மத்தியிலே நமக்குள்ளேயே அவர் இருக்கிறார். அப்படி பிரசனத்தை அனுபவிக்கிறோம். நம்ம இதை பூட்டிட்டு போனதுக்கு பிறகு அவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். பாத்துக்கங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வெளிச்சத்தை அறிஞ்சிட்டாங்கன்னா தெளிவா இருப்பாங்க. சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் ஒரு அந்த ஒரு கட்டடத்துக்குள்ள போகும்போதே அப்படியே அங்க உள்ள இருக்கிறது அப்படியே நான் பாக்குறேன், அப்படியே உடம்பே அப்படியே சிலருக்கு அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் புது உடன்படிக்கையின் சத்தியத்துக்கு ஒவ்வாத காரியம். இது நீங்க வேணா உணர்ச்சிவசப்படலாம், ஓ உஷு புஷுன்னு உணர்ச்சிவசப்படலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்க உஷு புஷுன்னு சொல்றதுக்கெல்லாம் வசன ஆதாரம் கிடையாது. சில இடத்துல அப்படியே ஒரு மாதிரி அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏன், சினிமா படங்கள்ல கூட சில அமைப்பை ஏற்படுத்தி சில காட்சிகளை பார்த்தாலே நமக்கு அழுக வந்துடும். உடனே இது தேவ பிரசனம் சொல்லிடுறவா? புல் அரிச்சிரும். சிலதெல்லாம் பார்க்கும்போது புல் அரிச்சிரும். அப்ப அதுல தேவ பிரசனம் இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்களா? இல்லை பிரியமானவர்களே, வசனத்தினால நான் ஆட்கொள்ளப்படணும். வசனம் என்னை அசைக்கணும்.
வசனத்துல நான் நிலை கொண்டிருக்கணும். நானும் ஒரு காலகட்டத்துல இந்த கட்டடம் தான் சபை, இப்படி ஒரு பெரிய கோபுரம் இருந்தாதான் சபை, இப்படி ஒரு எழுத்தின்படி ஒரு பெரிய கூடாரம் இருந்தாதான் சபை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நினைச்சு நான் எவ்வளவோ காலத்தை நான் வீணடிச்சுட்டேன். ஆனா சத்தியங்களை கற்றுக் கொடுக்கும் போது நம்ம தான் தேவனுடைய சபையா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்ப முதல்ல கர்த்தர் மாளிகை குறித்து பேசுறார். அந்த அந்த ஆவிக்கேற்ற மாளிகை அப்படின்னு சொல்றார். ஆவிக்கேற்ற மாளிகை. ஆவிக்கேற்ற ஒன்றை யாராவது பார்க்க முடியுமா? யாராவது கண்ணால பார்க்கவே முடியாது. நம்முடைய ஜீவியத்தை தான் அன்று பேசுறார். நம்முடைய ஜீவியம் உள்ளார்ந்த மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக அனுதினமும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதை குறித்தான் அன்று பேசுகிறார். சரி, ஆவிக்கேற்ற மாளிகைன்னா மாம்சத்துக்கு ஏற்ற மாளிகை நம்ம நிறைய இடங்கள்ல இருக்கு. மாளிகை மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க. ஆனா ஆவிக்கேற்ற மாளிகைன்னு சொல்லும்போது நம்முடைய உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கண்ணம் உண்டாவதாக. எவ்வளவு மேன்மையான வெளிச்சத்தை இங்க காமிச்சு கொடுக்கிறார் பாருங்க. அப்ப உள்ளான மனுஷன் ஏன் இது உள்ளான மனுஷனுக்கு அடையாளமா இருக்குன்னா, நீங்க அதை தொடர்ந்து வசனங்களை வாசித்து பாருங்க. அதே 1 பேதுரு 2வது அதிகாரத்துல தொடர்ந்து அந்த 5, 6, 7, 8, 9, 10 எல்லாம் தொடர்ந்து வரும்போது 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். 11வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் பாருங்க, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, வாசிக்கலாம் அடுத்த வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நல் நடக்கையை குறித்து, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். விலகி நல் நடத்தை. பிரஜாதிகள் இந்த உலகத்தான், இந்த உலக மனிதர்கள், தேவனை அறியாதோர், அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களா இருக்கணுமா? நல் நடத்தை உள்ளவர்களாய் காணப்படணும். அது சாதாரணமா வந்துருமா? வராது. சாதாரணமாலாம் வராது. அதுக்குதான் எங்க இருந்து படிக்க வேண்டியது இருக்கு? முதல் வசனத்திலிருந்தே படிக்க வேண்டியது இருக்கு. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். கர்த்தர் எப்படி தயவுள்ளவர் என்பதை, என் மேல தயவுள்ளவரா? தகுதியே இல்லாத என் மேல இவ்வளவு தயவை காமிக்கிறாரா? அது எப்படி காமிக்கிறான்னு பார்த்தா 4ஆம் வசனத்துக்கு வர வேண்டியது இருக்கு. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். யார்கிட்ட சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை நம்ம முதல்ல பெற வேண்டியது இருக்கு. ஒரு கம்பெனில ஒரு மனுஷன் போய் வேலை கேட்க போறான். அவன் வேலை கேட்டு வேலையை பெற்று அவன் உள்ள போனாதான் அங்குள்ள வேலைகளை செய்யக்கூடிய பொறுப்பு அவனுக்கு கிடைக்கும். அப்படிதானே? உடனே ஆவிக்கேற்ற மாளிகைகளாக நம்ம கட்டி எழுப்பப்படுறோம். நான் சொல்றேன், அந்த இடத்துக்கும் போகாதீங்க. அதெல்லாம் ஸ்டூபிடிட்டி. அது முதல்ல இல்லை. எதை முதல்ல கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னா, பலிகளை தான் கொண்டு வர்றார். பலி, கிறிஸ்துவின் பலியை தான் முதல்ல கொண்டு வர்றார். அதனாலதான் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற. அப்போ மனுஷரால் தள்ளப்பட்டார். இதுலதான் கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை நீங்களும் நானும் இங்கே படிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அதுதான் இங்க காண்பித்து கொடுக்கிறார். மனுஷரால் தள்ளப்பட்டாரா இல்லையா? மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டாரா இல்லையா? பாடு அனுபவித்து ஒரு துக்கம் நிறைந்தவராய் இருந்தார்னு சொல்லி ஏசாயா அவரை கண்ட காட்சியில சொல்றாரா இல்லையா? சொல்றார். அப்ப மனுஷரால் தள்ளப்பட்ட ஒரு கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் அவரை குறித்து அப்போஸ்தலர்கள் சொல்லும் போதும் கூட எடுக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 4:11 சொல்லுவாங்க, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அற்பமாய் எண்ணப்பட்ட, தள்ளப்பட்டார். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு என்ன செஞ்சுட்டு? தலைக்கல்லாய். மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. 118ஆம் சங்கீதத்தில் நம்ம எவ்வளவு அழகா வாசிக்கிறோம். இருக்குதே. அது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்தது. அப்ப எதுக்காக இந்த பலியை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்றேன்னா, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டமாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமேயானால்
அதற்கு முதற்கண் நம்ம எதை கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலியாயிருக்கிறார். இந்த பலியை பற்றுகிற விசுவாசத்தினாலதான் ஆவிக்கேற்ற மாளிகை கட்டப்படுகிற அனுபவமும், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதை பிடிக்கிறது இல்ல, முதல்ல நான் அதை பிடிக்க வேண்டியது இருக்கு. முதல்ல நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தது எதற்காக? சபையினுடைய அமைப்பு இதுதான், இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அப்ப இந்த மேன்மையை நீங்களும் நானும் பெற்று அனுதினமும் அனுபவிக்க வேண்டுமேயானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மனுஷரால் தள்ளப்பட்ட அந்த விலையேறப்பட்ட கல்லாகிய கிறிஸ்துவை நான் கவனிக்க வேண்டும். அவிடத்துல நான் சேர்ந்திருக்கிறேனா? இந்த வெளிச்சத்துக்குள்ள நான் வரணும், இந்த வெளிச்சத்துக்குள்ள நான் வரணும். அதனாலதான் ஆண்டவர் யாத்திராம புஸ்தகத்துல 25வது அதிகாரத்துலதான் ஆசரிப்பு கூடாரத்தை பத்திய அந்த வேலைப்பாடுகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். நம்ம ஏற்கனவே அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம். 24 அதிகாரத்துல இரத்தத்தினால உடன்படிக்கை ஏற்படுத்தினாரா இல்லையா? ஏற்படுத்தினார். பைபிளுடைய கான்செப்டே இதுதான். யாத்திராம 24வது அதிகாரத்துல அங்க பலி நடந்துதான் இல்லையா? பலிகளை செலுத்துறாங்க. பலிகள் செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து ஜனத்தின் மேலையும் உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் மேலையும் தெளித்து, கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே அப்படி சொல்லி யாத்திராம 24வது அதிகாரத்துல தெளிவா அங்க வெளிப்பாடு இருக்கு. அங்கதான் மலைக்கு மேல மூப்பர்கள் போய் என்ன செஞ்சாங்க? தேவனை தரிசித்தார்களாம். போட்டிருக்குதா இல்லையா? இருக்குது. எங்க எங்க பார்க்கலாம்னா யாத்திராமம் 24வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க பலிகள் செலுத்தப்பட்டு ரத்தம் தெளிக்கப்பட்டு அங்க உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்துறாரா இல்லையா? சொல்லுங்க. அப்ப இரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை அங்க ஏற்படுத்தப்படுது. புது உடன்படிக்கையில யாருடைய இரத்தம் சிந்தப்பட்டு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் அந்த முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை அப்படிங்கிறத எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 17, 18, 19. அப்ப முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாம பிரதிஷ்டை பண்ணப்படல. 2ஆம் உடன்படிக்கையும் அதுதான் நடந்துச்சு, தம்முடைய சொந்த இரத்தத்தினால. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எபிரேயர் 9வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது பைபிள் சொல்லுகிறது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை என்ன பண்ணினார்? உண்டு பண்ணினார். எப்படி போட்டிருக்கு? தம்முடைய சொந்த இரத்தத்தினால. அப்ப முதல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினால மீட்டு கொள்றார். அதுக்கு பிறகுதான் 14ஆம் வசனத்துல சொல்லும் போது சொல்றார், 14ஆம் வசனத்துல நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன செய்வதற்கு? இப்ப அவங்க உணர்ந்துட்டாரா? அவரை சேவிக்கிறதுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கிறார். அப்ப தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு பணிவிடை செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்குனா யாருங்க ஊழியம் செய்யறதுக்கு? சொல்லுங்க. இன்னும் பிற அந்த கதைக்கு போயிடக்கூடாது. அவங்க குடும்பம் மட்டும்தான் ஊழியம் செய்வாங்க, மற்ற யாரும் உள்ள வரக்கூடாது. இதுல வேற முகப்புல ஆசாரிகளை தவிர வேற யாரும் வரக்கூடாதான். இது என்ன கணக்கு? விசுவாசி மற்றவங்க யாரும் அதை புசிக்க கூடாதான். எது பாத்திரத்துல? அது வேற இப்ப நூதனமா நடந்துகிட்டு இருக்கு. பாத்திரத்துல வேற யாரும் புசிக்க கூடாது. அது எனது ஊழியக்காரனுடைய பேரனா இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும் அவன் தான் சாப்பிடணுமா. விசுவாசிகளை ஒருத்தர் கூட நினைச்ச கூடாதான். அந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு கர்த்தருக்குள்ள ஸ்திரமா இருக்கிற அவங்கள யாரு கூட அந்த சாப்பிட கூடாதான். மிச்சத்தை கூட அவங்க தான் சாப்பிடணுமா. எங்க படிச்சீங்க? எங்கயா படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? பைபிள் காலேஜ்லயா? பைபிள் காலேஜ்லயும் உட்கார்ந்துட வேண்டியது. எதுக்கு சபைக்கு வர்றீங்க? சபையில இதுதான் பின்பற்றப்படணும். பைபிள் காலேஜில் உள்ள பாடத்திட்டம் இங்க கொண்டு வரக்கூடாது. பைபிள் காலேஜ் பாடத்திட்டம் இங்க கிடையாது. பைபிள் தான் இங்க உண்டு. இங்க 66 புஸ்தகம், இந்த புஸ்தகம் தான், இந்த பரிசுத்த வேதாகமம் தான் இங்க சபையில பயன்படுத்தப்படணும். பைபிள் காலேஜ் அது சொல்லி கொடுத்தாங்க, இது சொல்லி கொடுத்தாங்க, நரகத்துக்கு போற சொல்லி கொடுப்பாங்க. செஞ்சிருவீங்களா? சும்மா அங்க படிச்ச இங்க படிச்சவங்கள பேச்ச வரக்கூடாது. அத்தனை விசுவாசிகளும், அதான் இந்த செய்திக்கு தலைப்பே தான், எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களே.
இந்த சத்தியங்களை நாம் படிக்கணும் பிரியமானவர்கள. இது காலாகாலமா மறைக்கப்பட்டிருக்கிறது. மாதா மாதம் வாரா வாரம் இது சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. இது சொல்லிக் கொடுத்தா தேவ பிள்ளைகள் தேறிடுவாங்களே, கிறிஸ்துக்குள்ள ஒரு தேரின் இடத்துக்கு வந்துருவாங்களே. கவனிங்க பிரியமானவர்கள, எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம். தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் பைபிள்ல போட்டிருக்கு. யாருடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது? குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருடைய மனசாட்சி சுத்திகரிப்பு இருக்கா? கிறிஸ்து இவ்வளவு இழிவுபடுத்திடாதீங்க. அவர் குறிப்பிட்ட ஒரு மக்களை மட்டும்தாங்க அவருக்காக தான். ஏன்னா அவங்க தான் ஊழியம் செய்யணும். அவங்க ஊழியம் செய்வதற்கு அவங்களுடைய மனசாட்சியை செத்த கிளியற ஊழியக்காரங்களுக்கு மட்டுமா? வசனத்தை தப்பா அர்த்தம் கொண்டாதீங்க. நம்ம எல்லாருமே தேவனுக்கு ஊழியம் செய்யணும். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க மைக்கு பிடிச்சு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் நினைச்சிடாதீங்க. எத்தனை விதமானது இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிற ஊழியம் இருக்கு. நீ வேதத்தை வாசி பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ரோமர் 12வது அதிகாரம் அதுல முதல் வசனத்துல ஜீவ பலின்னு இருக்கு. அதை மட்டும் ஆராதனை சொல்லிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் இந்த பலிகள்ல எதுக்காக அப்படின்னா, அதுக்கு அடுத்து வாசிக்கும் போது 4ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்றார், நமக்கு அருளப்பட்ட வரத்தின்படி நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்றாரா இல்லையா? 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாம்னா யாரை சொல்றாரு? ரோமாபுரியில் உள்ள சபையின் போதக பிதாக்களுக்கு சொல்றாரா இல்ல விசுவாசிகளுக்கு சொல்றாரா? சொல்லுங்க. இது போதக பிதாக்கள் அப்படின்னா மொத வசனமும் போதக பிதாக்களுக்கு தான். அந்த அதிகாரம் முழுசும் போதக பிதாக்களுக்கு தான். எங்க படிச்சீங்கன்னு தான் கேட்க வேண்டியது இருக்கு. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் பாத்துக்கங்க, ஒருவருக்கொருவர் அவயவங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் போதிச்சு உற்சாகப்படுத்தி, இங்க வந்து டீச் பண்றதுதான் சொல்லல. ஏன் இந்த கூட்டுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியங்களை விசாரிச்சு அவங்கவுங்களுக்கு புத்தி சொல்லி, ஆனா தாழ்மையா இருக்கணும். உடனே சொல்லிடக்கூடாது, நான் சொன்ன ஆலோசனையில தான் அவங்க இன்னைக்கும் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க தெரியுமா, அப்படி பேசக்கூடாது. இது ஆதாமியுடைய சுபாவம். நம்ம செய்கிற காரியங்களையும் கவனம் தேவை. நான் தான் அந்த வீட்டை சந்திச்சேன், நான் சந்திச்சதுனாலதான் அவங்க இன்னைக்கு ஆண்டவர் அறிகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை கொடுக்க. இவன் பாருங்க, கண்ணுடைய வேலையை கை செய்யல, அதுதான் சொல்லி கொடுக்கிறாரு. கையுடைய வேலையை கண்ணு செய்யல. ஆனா கண்ணுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, கைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப கை மேன்மை பாராட்டினா கண்ணு மேன்மை பாராட்ட இடம் இருக்கு. அப்ப அதுக்குதான் நம்ம சொல்றாரு, ஒண்ணுக்கு ஒண்ணு மேன்மை பாராட்ட ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்க முடியாது. கைக்கு கோவம் வந்துட்டு வச்சுக்கோங்க, கண்ணை என்ன செஞ்சிரும்? பிடுங்கிரும். கண்ணு உடனே என்ன செஞ்சிடும்? கையின பிடுங்கிய வர்ற, நான் மூடுறேன் பாரு, எனக்கு இருக்கிற இமையை வச்சு மூடுறேன் பாரு மூடும். ஒரே போராட்டமா இருக்கும். சபைக்குள்ள சண்டை இல்லை, எல்லா அவயங்களும் சேர்ந்து தலையாகிய கிறிஸ்துவ மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இதைத்தான் செய்யணுமே ஒழிய ஒவ்வொருத்தருக்கும் வர இருக்கும். இப்ப நான் அந்த இடத்துல போதிக்கிற ஒரு இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே நம்முடைய சபையில ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் பிசாசுல துரத்துற ஒரு வரத்தை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி விசுவாசிகள் எல்லாருக்கும் அந்த கிருபையை தந்திருக்கிறான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஒருவேளை ஒருவனுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தின்னு இருக்குது. அப்படி ஒருவேளை அவனுக்கு அந்த ஒரு விசேஷத்தை கிருபை கொடுக்கப்பட்டிருக்குன்னா நல்லது. சபையுடைய பக்தி விருத்திக்காக அந்த வரம் அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்து பயன்படட்டும். உடனே நான் அந்த அற்புதம் நடந்துட்டு பாத்தீங்களா அப்படின்னு போயிட்டாலே விழுந்து விட்டாய், அப்புறம் அவன் சபைக்குள்ள இருக்க முடியாது, வெளியேதான் போகணும். சபையினுடைய பக்தி விருத்திக்காக செய்யறதா இருந்த ஆத்துமாக்களை, புது ஆத்துமாக்களை கொண்டு வர, புது ஆத்துமாக்களை ஸ்திரப்படுத்துறதுக்கு, ஒருவேளை யாராவது பலவீனப்படுத்த அவங்களுக்கு வியாதி ஜெபம் பண்ணும் போது ஒருவேளை அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு அவள் கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டு எழும்போதற்கு அந்த வரம் அந்த சகோதரன் மூலமா அந்த சகோதரி மூலமா பயன்படுத்தப்படலாம். அதுக்காக அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடணும் அப்படின்னா சபை முடிஞ்சிருச்சு. ஒருத்தருக்கு இப்ப போதிக்கிற வரம் இருக்கலாம், அறிவை உணர்த்துக்கிற வசனம், ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கிற வசனம் இருக்கலாம். உடனே இவர் நல்லா டீச் பண்றாரு, பார்க்காமலேயே வசனத்தெல்லாம் பார்க்காமலே அழகா டீச் பண்றாரு. உடனே அப்போ இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி இவரையும் தூக்க கூடாது.
உயர்த்தப்பட வேண்டியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தலைங்கிறது ஒருத்தர் தான், வேற எந்த போதக பிதாவும் கிடையாது. அதுல பாஸ்டர் வந்தாங்க, தீர்க்கதரிசி வந்தாங்க, அப்போ இது இந்த எந்த காரியம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒருவருக்கு ஒரு எப்படி இருக்கும், அவங்களா இருக்கும். இப்ப இதை பேசுறது யாரு தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். நம்மில் நாம் 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 ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கும் சொல்றார், அவயமா இருக்கும் சொல்லி யாருக்கு ஈக்குவல் பண்றாரு? பவுலுக்கு பவுல் விளங்கிதான் சொல்றாரா? நல்ல நிலைமையில தான் சொல்றாரா? நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவங்களா இருக்கிறோம் சொல்லும் போது மற்றவங்களோட அந்த ஈக்விட்டி, இதுல ஒரு ஈக்விட்டி இருக்குது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, மியூச்சுவல் ஃபெலோஷிப் இருக்குது. அப்படிதானே? இல்ல நான் உங்களோட பெரிய அப்படி எதுவும் இல்லையே. நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறோம் சொல்லும் போது இவர் பெரிய அப்போஸ்தலன் தானே, தனித்து தன்னை காமிக்கல. எல்லாரோடு நானும் ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படித்தானே காமிச்சு கொடுக்கிறாரு. ஆகையினால்தான் சொல்றேன், நம்ம காலம் உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அடிமைப்பட்டு இருக்கிறதுலாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த நியாயப்பிரமாண காலத்துல ஆண்டவர் முடிவு கொண்டு வந்துட்டார். சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அப்படின்னு சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதை ஒழிச்சாதான், தமது மாம்சத்துல ஒழிச்சாதான் அந்த 15ஆம் வசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய 20-21 மாளிகை குறித்த சத்தியம் வெளிப்படுத்தப்படும். நீங்களாம் கட்டி எழுப்பப்படணும் பிரியமானவர்களே. கட்டி எழுப்பப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த 15ஆம் வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் ஒழிக்கணும். எபேசியர் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தமது மரணத்தினாலே ஒழித்து. என்ன இது? நியாயப்பிரமாணம் தமது மரணத்தினாலே ஒழித்தாரா? தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்துன்னு போட்டிருக்குதே. ஆசாரியத்துவத்தை ஒழிக்கதான் செஞ்சாரு. கிறிஸ்து பிரதான ஆசாரியன்னு சொல்லி எப்படி சொல்றீங்க? லேவி கோத்திரத்தில் பிறந்தனாலயா? இல்லையே. யூதா கோத்திரத்திலிருந்து வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி யூதா கோத்திரத்திலிருந்து வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது. ஆமா, யூதா கோத்திரம் அப்படிதான் பிரதான ஆசாரியர். அது ஒழிச்சாரா இல்லையா? இல்லைன்னா இன்னைக்கும் பாருங்க ஒழிக்காத மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் என்னது, ஆசாரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி தனித்து முதன்மையா நிற்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இது பரிசுத்த இந்த வேதாகமத்தின் அடிப்படையில், புது உடன்படிக்கையின் சத்தியத்தின் அடிப்படையில் டோட்டலி ராங். நான் கேட்கிறேன், யூ பாஸ்டர்ஸ், யூ so called reverends and the bishops, how long have you been keeping your believers in your own custody, not showing the truth, that every believer is a priest, especially in a new covenant? இதை காண்பித்து கொடுக்கிறது இல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் ஆசாரியனாக இருக்கிறான் புது உடன்படிக்கையில. இந்த சத்தியத்தை காண்பித்து கொடுக்காம ஏதோ ஒரு பிடியில பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்டதிட்டங்களாகிய இந்த நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து தான் கர்த்தருக்குள் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்படுற அனுபவத்தை குறித்து பிற்பாடு பேசுறாரா இல்லையா? அதனாலதான் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் இந்த வெளிச்சத்துக்கு பிறகுதான் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிற அனுபவத்தெல்லாம் ஆண்டவர் பேச சித்தம் கொள்ளுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஒரு ஒழுங்குக்குள்ளதான் நீங்களும் நானும் வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால்தான் ரோமர் 12வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, சரீரத்தில் எத்தனையோ அவயவங்கள் இருக்கு. சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அவைகளுக்கு ஒரே தொழில் இராதது போல நாமும் நமக்கு ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறோமோ அவயவங்களா இருக்கிறோம். சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாரு பாருங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நல்ல பாருங்க, நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால். யார சொல்றாரு? எல்லாரையும் சேர்த்து நாம் அப்படின்னு சொல்றது யார சொல்றாரு? இது ஊழியக்காரர்களுக்கான டீச்சிங்கா? ரோமர் 12 ஊழியக்காரர்களுக்கான டீச்சிங்கா? அப்படி ஏதாவது இருக்குதா? சரித்திரத்துல ஏதாவது இருக்குதா? எங்கேயாவது பைபிள் கிளாஸ்ல, பைபிள் காலேஜ்ல ரோமர் 12ஆம் அதிகாரம் ஊழியர்களுக்கான உபதேசம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது? அப்படி நீ போட்டுக்கிட்டா போட்டுக்க, சோ கால்டு பாஸ்டர்ஸ் போட்டுனா போட்டுக்கங்க. எவ்வளவு விளையாட்டு பார்த்தீங்களா? விபரீதமாயிரும். அதனாலதான்
எங்கெங்கேயோ சும்மா அங்க பைபிள் காலேஜ் நடத்த, எங்க பைபிள் காலேஜ் எங்கேயும் போகாங்க. எல்லாம் ஒன் மேன் ஷோ, ஒரு மனித ஆளுகை. இந்த ஒன் மேன் ஷோ கிடையாது சபையில. வாசிக்கலாம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால், பாருங்க, நம்மில் அப்படிங்கிறது ப்ளூரல், நம்மில் தீர்க்கதரிசன வரத்தை உடையவன் சிங்குலர். அதுல ஒருத்தர் இருக்கிறான், தீர்க்கதரிசன வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். பாருங்க, சிங்குலர். ஊழியம் செய்கிற, இப்போ முதல்ல கூட்டமா காமிச்சு கொடுத்துட்டு இப்ப தனித்தனியா காமிச்சு கொடுக்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் நிலைச்சிருக்கணும். அதான் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பாத்துக்கங்க, எப்படி எப்படி வசனத்தை சும்மா கேட்கணும்னு சொல்றாரா? தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிற சிலருக்கு ஊழியம் செய்ய வராது. அதுக்காக ஊழியம் செய்ய வராதுன்னா பிரசங்கம் பண்ற அந்த ஊழியம் வராது. ஆனா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஊழியம் இருக்கும், அவன் செய்யற ஒரு ஊழியம் இருக்கு. அதான் முதலே சொன்ன, நன்மை செய்கிறதும் தேவனுக்கு ஏற்ற, தேவனுக்கு பிரியமான பலிதான். அப்ப நம்ம எல்லா இடத்திலையும் பலி செலுத்தக்கூடியவங்கள இருக்கோமா இல்லையா? பாருங்க, சில ஸ்தோத்திரம் பண்ணி துதி, அது பலிதான். பலியா இல்லையா? ஸ்தோத்திர பலி தானே இருக்கு. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி பலி தானே, தேவனுக்கு பிரியமான பலி, நன்மை செய்யறது. பாருங்க, பகிர்ந்து கொடுக்கும்னு நினைக்கான். நம்ம மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்னு நினைக்கான். பகிர்ந்து கொடுக்கறதும் ஒரு அவயத்தினுடைய காரியமா இல்லையா? அவயத்தினுடைய காரியம் தான். அப்ப இதுல அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க ஒரு ஊழியத்துல வச்சுக்கலாம். ஊழியமோ அல்லது போதகத்துல, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாம கொடுத்துரு. இதுவும் எதுக்காக அழுத்தம் கொடுத்துருப்பான்? நான் அப்படி என்ன நினைக்கிறேன்னா, அனனியா சப்பீரா பாருங்க, கொடுக்கும்னு நினைக்காங்க, ஆனா எப்படி கொடுக்காங்க? அது வஞ்சனை. அதுல ஏதோ ஒரு பங்கை வலிச்சு வச்சு, அல்லது ஏதோ பெருமைக்கு, இதை நான் செஞ்சு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறது. சிலர் பாருங்க அப்படியே வந்து கையில் அப்படியே வச்சுட்டு சும்மா சாதாரண போயிடுவாங்க, யார் வச்சானே தெரியாது. சிலர் பாருங்க அப்படியே எடுத்து எண்ணுவாங்க, அப்படியே நிறைய ஏதோ கொடுக்கற மாதிரி, அப்படி எல்லாரும் பார்வையில் அப்படி இந்த இவ்வளவு இருக்கு பாத்துக்கங்கண்ணே, ஒளித்துக்கு கொடுத்து ஒளித்துக்கு செஞ்சிருங்க. சில பேர் கொடுக்கறதே தெரியும், அப்படி கமுக்கம் அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வஞ்சனையே வேண்டாம், வஞ்சனை இல்லாம சில கொடுத்து கொடுக்காம ஒரு மாதிரி மாத்தி ஏமாத்தி, வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதல் ஆளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இப்போ முதலாளி அப்படின்னு சொல்லும்போது உலகத்துல தான் முதலாளின்னு இருக்கு, இங்க சபையில, சரீரமாகிய சபையில முதலாளி கொண்டு வந்திருக்காரு. தீர்க்கதரிசன வரத்தை உடையவன், எல்லாம் லைனா தான் வந்துகிட்டு இருக்கு. பகிர்ந்து கொடுக்கிறவன் உள்ள இருக்கிறான், முதலாளி. அப்ப இதுல எதைதான் நான் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, சில பொறுப்பு இருக்கு. சிலருக்கு சில விசேஷ பொறுப்பு இருக்கு. முதலாளினா உடனே நீங்க உடனே முதலாளி, மற்றவங்க எல்லாம் தொழிலாளி அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல இல்ல. முதலாளி அப்படி சொல்லும்போது உண்மையிலே சில கணக்கு வழக்குல, இப்போ வந்து கணக்கு வழக்க பாக்குறவங்க கணக்காப்பிள்ளை அப்படின்லாம் சொல்றது மாதிரி, அதுலயும் ஒரு முதன்மையான ஒரு ஸ்தானம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களும் எப்படி இருக்கணும்? முதலாளியானவன் எப்படி இருக்கணும்? ஆமா, சிலர் வந்து பாருங்க, சில பொறுப்பு, ஒரு பண பொறுப்பா இருக்கலாம். அப்ப அந்த பொறுப்புல வச்சிருக்காங்கன்னா அப்ப அவங்க அதுல உண்மையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இறக்கமுள்ள என்ன செய்யணும்? உற்சாகமா செய்ய கடவன். அப்புறம் உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்க கடவுள். அவ எவ்வளவு அழகா சபைக்கு எழுதுறாங்க பாருங்க. அவ சபையானது எவ்வளவாய் நிலைத்திருக்கணும். நம்ம எல்லாரும் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய. அப்போ நான் முதல்ல எதை அறியணும் தெரியுமா? முதல்ல நான் அறிய வேண்டியது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மனுஷரால் தள்ளப்பட்டார். அந்த ஜீவனுள்ள கல்லாகிய அந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து இயேசு மனுஷரால் தள்ளப்பட்டதும், தள்ளப்பட்டதாயினும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும், விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். அப்ப இதுலதான் விசேஷம் இருக்கு. அப்ப அதனாலதான் சிலுவைப்பட்டி உபதேசத்தை நம்ம எல்லா செய்திகளிலுமே பகிர்ந்து கொள்றோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். காரணம் எதுக்காக? இதற்குதான். இந்த வெளிச்சம் மனுஷரால் தள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல்லை குறித்த வெளிப்பாடு இல்லாத பட்சத்தில் நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட முடியாது. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட முடியாது. அப்ப இந்த ரெண்டுக்குமே எதை தான் பிரதானமா வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. மனுஷரால்
தள்ளப்பட்டார். இந்த வெளிச்சத்துலதான் ஆவிக்கேற்ற மாளிகையும் இருக்கு, இந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டமும் இருக்கு. இதுல இல்ல, அது இல்லை அப்படின்னா இதெல்லாம் உருகுலைஞ்சிரும். அவர் மனுஷாத்திர அதுலதான் அந்த ஆசாரித்துவத்தை முடிவுக்கு கொண்டு வர்றார். நம்ம எல்லாருமே ஆசாரிகள் பைபிள் இருக்கா இல்லையா? மீண்டும் அழுத்தம் கொடுக்குறேன். திடீர்னு யாராவது ஸ்க்ரோல் பண்ணி இடையில இருந்து பார்க்க நினைப்பாங்க, கவனிச்சுக்கங்க. வெளிப்படுத்தல் 1:6 போட்டிருக்கு. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற, ஆமா, தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கினாராம். எவ்வளவு மேன்மையா இருக்கு. ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கி இருக்கிறா. அப்ப புது உடன்படிக்கையில நம்மை கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கி இருக்கிறா. ஒவ்வொருவரையும், ஊழியக்காரர்கள், அது முழு நேர ஊழியர்களோ பகுதி நேர ஊழியர்களோ யாரா இருந்தாலும், அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்துக்குள் வருகிற அத்தனை பேருமே பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஆனபடினால மனுஷரால் தள்ளப்பட்ட இந்த மேன்மையை கிறிஸ்து எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு எனக்கான ஒட்டுமொத்த பாவ விளைக்கரையமாய் அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரணத்தை ருசி பார்க்க வேண்டியது இருந்தது. அந்த சத்தியத்தை தான் 4ஆம் வசனத்துல காண்பித்து 5ஆம் வசனத்துல ஆவிக்கேற்ற மாளிகை. அப்ப அதைத்தான் நம்ம அங்கேயே கவனிக்கிறோம். எங்க? யாத்திராமம் 24 பலி செலுத்தப்பட்டு உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே அழுத்தம் கொடுக்கப்படுது. அவ மனுஷனால் தள்ளப்பட்ட இந்த கிறிஸ்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்ப புது உடன்படிக்கை அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலதான் ஏற்படுத்தப்படுகிற வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்துதான் அங்கேயும் எப்படி அங்க யாத்திராமம் 24 தொடர்ந்துதான் 25 இருந்து ஆசரிப்பு கூடாரம் கட்டி எழுப்பப்படுகிற பகுதியை குறிக்கி இங்கே நாம் கட்டப்பட்டு வருகிற அனுபவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்ப உடன்படிக்கையின் இரத்தத்தை பற்றுகிற வெளிப்பாடு இல்லாமல் ஆவிக்கேற்ற மாளிகை குறித்த வெளிப்பாடும் இல்லை. பரிசுத்த கூட்டமாய், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற அனுபவமும் இல்லை. இதனாலதான் நான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். பல செய்திகளை சொல்லியிருந்தாலும் சொல்றேன். என்னை ஊழியக்காரங்க, தரமான ஊழியக்காரங்க கூட 40, 50 வருஷம் 60 வருஷம் ஊழிய அனுபவம் பெற்றிருக்கவங்க கூட நீ இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாதுன்னு வெறுமையா பேசிட்டு போயிருந்தாங்க. நான் சொல்ல, இது கூட ஒரு மேன்மையான சத்தியம் கிடையாது. சொல்றேன்னு ஒரு மாதிரி நினைச்சிடாதீங்க, முழுமையா கேளுங்க. நீ இப்படி வாழணும், பொய் சொல்லாத, நீ இப்படிதான் ஆவிக்கேற்ற பலிகளை நீ செலுத்தும். நான் சொல்றேன், நீங்க என்ன விருதாவா நீங்க கட்டுமானத்தை கட்டிட்டு இருக்கீங்க கேட்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் சூப்பரானதுதான். பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேசணும், பெருமையா இருக்கக்கூடாது, தாழ்மையா இருக்கணும், மாம்ச இச்சைகளை களையணும், எல்லாம் இருக்கட்டுங்க. பேதுரும் அதுதானே சொல்றாரு, மாம்சத்துக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும் தானே சொல்றாரு. நல்ல இடத்தை காமிக்கணும்னு சொல்லி தானே பேசுறாரு. மேலான அதிகாரம் உங்களுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி தானே அது அந்த அதிகாரத்துல 1 பேதுரு 2வது அதிகாரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு. இவ்வளவு வெளிச்சத்தையும் ஏன் எங்க காமிச்சு கொடுக்கிறாரு? எந்த அஸ்திபாரத்துல காமிச்சு கொடுக்கிறாரு? மனுஷரால் தள்ளப்பட்ட அந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவ முன் நிறுத்தி தான் பரிசுத்த ஜீவியத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் விளக்கி காண்பிக்கப்படுகிறது ஒழிய, இந்த சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து இல்லாமல் மற்ற உபதேசங்கள் அனைத்தும் வீண். அவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய நம்ம அப்படி மாறணும் அப்படின்னா, சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவ நோக்காம, மனுஷரால் தள்ளப்பட்ட அந்த நபரை நோக்காம ஒரு கதையும் நடக்காது. அதனாலதான் நீங்க எல்லா செய்தியிலுமே அதுதான் சொல்லுவீங்களா? ஆமா, எல்லா செய்தியிலும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிப்போம் இல்லைங்க. நிறைய பேர் இப்படிலாம் சொல்றாங்களே, பிரபலமான நிறைய பேர் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு வைராக்கியமா பேசுறாங்களே, அதுக்கெல்லாம் ஆண்டவர் 0 மார்க்கு தான் கொடுப்பாரு. அசிபாரம் இல்லாத கட்டுமானம் இடிஞ்சன விடும். அதுல பிறகு சந்தேகம் தான் இருக்கா? பிறகு அதுக்கு ஏதாவது படிச்சுட்டு வரணுமா? அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு? அதனாலதான் சொல்றேன், நீங்க எவ்வளவு அருமையாக பொருளை வச்சு சூப்பரா கட்டுறீங்க. எப்படி கட்டுறீங்க? கோபம் கொள்ளக்கூடாது, பெருமையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, கணவன் மனைவி அன்பு ஐக்கியத்தோடு இருப்பது எப்படி, சூப்பரா கட்டுமானத்தை கட்டுறீங்க. அஸ்திபாரம் போடல. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அது என்ன இயேசு கிறிஸ்து? அந்த இயேசு கிறிஸ்துங்கிற வெளிப்பாட சொல்லி கொடுங்க. வானத்தில் இருந்த மேசியாவாகிய கிறிஸ்து, தேவனாயிருந்த கிறிஸ்து,
இந்த பூமியில உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பாவத்தன்மை கொண்ட ஆதாமையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பலியானார் என்கிற வெளிச்சத்தை காண்பித்து கொடுப்பதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. கிறிஸ்துவாகிய தேவன் இயேசு என்கிற மனுஷகுமாரன் எப்படி வந்தார்? கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் என்னை உங்களையும் மீட்பதற்காக கல்வாரி சிலுவையில மனுஷகுமாரனாய் இயேசு என்கிற பெயர்ல எவ்வளவாய் பாடுபட்டார். மனுஷரால் தள்ளப்பட்டார் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை தொடர்ந்துதான் ஆவிக்கேற்ற மாளிகையும் கட்டப்படும், ஆவிக்கேற்ற பலிகளும் செலுத்தப்படும். மற்றபடி சும்மா ஒரு விருதாவலம் பேசலையே. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சிலுவையில் அறியப்பட்டதை பேசணுங்க, இது புது ஸ்டைல் இல்ல, இதான் பைபிள் ஸ்டைலு. நீங்க புதுசா இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதோ 1-2 செய்தியில சிலுவையில் அறையப்பட்ட இயேசுப்ப ரத்த நாங்க அதை காமிச்சு கொடுப்போம், மற்ற செய்திக்கு தேவையில்லைன்னு சொல்லி விடுறதுக்கு இது என்ன கட்டுக்கதைகளா? இல்ல, பரிசுத்த வேதாகமம். அல்லது ஆரம்பத்திலே சொன்னதாலும் மீண்டும் சொல்றேன், ஒவ்வொரு நிருபத்தை ஆரம்பிக்கும் போதும் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு இப்படியே வரும். யோவான் நிருபத்துல வேணா எப்படி இருக்கும்னா சத்தியம்னு வரும். சத்தியம், சத்தியத்தை பத்தியே பேசுவார். ஆதி முதல் இருந்த ஜீவ வார்த்தையை பத்தி பேசுவார். 1 யோவான் 1 2 யோவான் 1 சத்தியத்தை பத்தி சொல்றார். 3 யோவான் 1 சத்தியத்தை பத்தி பேசுறார். மற்ற எல்லா நிருபங்களையும் பாருங்களேன், சபைக்கு எழுதப்பட்ட எல்லா நிருபங்களும் எதை வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்து இயேசு தேவகுமாரன் மனுஷகுமாரன் வந்தார். இந்த வெளிப்பாட்டுல தானே எல்லா சத்தியங்களும் எழுதப்பட்டிருக்கு. பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது, இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது, களவுக்கு இடம் கொடுக்க கூடாது, பன்னாசைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி என்ன இது தனித்து என்ன காமிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கோம்? தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்குங்கிறது எத்தனை நாளைக்கு? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? சாகுற வரைக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவ விசுவாசனால் பற்றி கொண்ட அத்தனை பேருமே சாகுற வரைக்கும் இந்த அனுபவத்துல நிலைச்சிருக்கணும். அவர்தான் தலை, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இவர் இல்லாம நீங்க எதுவும் செயல்படாது. அப்ப இந்த கை சரியாகணும், பாருங்க, கை சரியாகணும், கண்ணு சரியாகணும், எல்லாம் இருக்கட்டும், இந்த தலை இல்லாம எதுவுமே நடக்காது. அதனாலதான் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிற அற்புதமான வெளிப்பாடு. அப்ப ஆவிக்கேற்ற சந்ததியை நீங்கள் நானும் காணப்பட வேண்டுமே ஆனால், ஆவிக்கேற்ற மாளிகையாக உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படுத்தப்பட வேண்டுமே ஆனால், அவருக்கு பிரியமான ஜீவியம் ஜீவிக்க வேண்டுமே ஆனால், மனுஷரால் தள்ளப்பட்ட அந்த பலி, கிறிஸ்து எனக்காக பலியானார் என்கிற அந்த வெளிப்பாட்டில நான் அனுதினமும் நிலை கொண்டிருக்க வேண்டும். இருக்க இடத்துல நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம்.